நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கும் முக்கியமான தமிழக அளவில் நடைபெற்ற செய்திகளை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மனோஜ் காத்திருக்கிறார். கண்டிப்பாக அனிதா, இன்னைக்கு தமிழகம் அளவில் வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக முதல்ல நம்ம இந்த இதில் சமூக வலைதளங்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை வெயிலுடைய தாக்கத்தை பற்றி தான். அதாவது ஏப்ரல் மே மாதங்கள் ஆரம்பிச்சிட்டாலே இந்த கோடை வெயிலுடைய தாக்கம் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பிடத்தக்க வகையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பங்குனி வெயிலில் வந்து பற்றி எரியுது சென்னை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட்டிருக்காங்க. அதாவது வந்து சென்னையில் வந்து அதிக அளவு இந்த கோடை வெயிலுடைய தாக்கம் இருக்கிறதால அங்கே அந்த வெயிலில் வந்து வாகனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறதாகவும் அதில் பயணம் செய்யக்கூடியவங்களாம் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகிறதா கூட ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, சென்னை மட்டும் இல்லாமல் புதுவை பொறுத்த வரைக்கும் கூட அங்கேயும் வந்து இந்த கோடை வெயிலினுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்லையும் பல பகுதிகளில் வந்து இந்த கோடை வெயிலினுடைய தாக்கம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போவே இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனா இனி ஏப்ரல் மே மாதங்கள் இன்னும் போக போக வெயில் உச்சக்கட்டத்தை அடையும். ஸோ அந்த நிலைமையெல்லாம் வந்து நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ட்வீட்ஸ் கூட இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக பேசப்பட்டு வருது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாகர்கோவிலில் வந்து இன்னைக்கு காலையில் அதிகாலையில் வந்து மழை பெஞ்சிருக்கு. அதாவது வந்து கோடை மழை வந்து எங்கள் ஊரில் பெஞ்சிருக்கு. ஸோ எங்கள் ஊர் வந்து ரொம்பவே குளுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாகர்கோவிலில் வந்து நாகர்கோவில் பையன் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. அதனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது நேற்று ஈகை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து சென்னையில் பல்வேறு இந்த சாலை ஓரங்களில் ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து சிற்றுண்டிகள் வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அவர்களுடைய ஒரு பிறந்த நாளோ அல்லது வந்து திருமண நாளோ இந்த மாதிரியான மிக முக்கியமான நாட்களில் வந்து நம்மளுடைய பேரை சொல்கிற மாதிரி ஒரு தானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு நல்ல மனசோட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பலவரும் மற்றவங்களும் வந்து இதை பார்த்து அவங்களும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது கூட ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து அதிகமாக இந்த நெல்லையில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, போலி நிதி நிறுவனங்களை கண்டறிவதற்காக பொதுமக்களுக்கும் உள்ளூர் போலீஸாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று. அதாவது வந்து போலி நிதி நிறுவனங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அதை வந்து எப்படி தடுக்கணும், அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், அந்த மாதிரியான போலி நிறுவனங்களை கண்டு நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களுக்கும் உள்ளூர் போலீஸாருக்கும் வந்து இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று. இதுதான் அனிதா தற்போதைக்கு மாவட்ட அளவிலாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வரக்கூடிய செய்திகள்.